நம்ம இப்போ இந்த வீடியோவில் மேக்ஸு 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் போர்ட் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் தேர்டு இம்பார்ட்டண்டான சம் பார்க்க போகிறோம், விச் இஸ் 1.3. இது வந்து எக்ஸசைஸ் 1.1ல் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். இது வந்து மூணாவது முக்கியமான சம். இதுக்கு முன்னாடி 2 சம் என்னன்னு பார்த்தா எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் அண்ட் 7th சம் முக்கியமான சம்மு. பட் இது ரெண்டு பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 6th சம்க்கு ஒன்று போட்டிருக்கேன், 7th சம்க்கு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள் 1.3. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த 1.1ல் வந்து 5 மார்க்ஸில் வந்து சம்ஸ் வரணும்னா இந்த 3 சம்மில் தான் ஏதாவது ஒன்று வரும் கண்டிப்பாக. ஸோ let A is equals to bracket open பண்ணியிருக்காங்க, x belongs to natural numbers and இந்த x வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் பிலாங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 1 2 3 and it goes on. ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த எக்ஸ் வந்து எந்தெந்த நம்பர் எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுன்றதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த செகண்ட் கொடுத்துருக்கிறது. எக்ஸ் என்னென்னா 1லேருந்து 4க்குள்ளே எக்ஸை நடுவில் போட்டு இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 4 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 1லேருந்து 4க்குள்ளே உள்ள நம்பர்ஸ் தான் இந்த எக்ஸுன்றதை தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ 1லேருந்து 4க்குள்ளே நம்பர்ஸ் என்னென்னா 2 3 அவ்வளோதான். இது 2 நம்பர் தான். 1 சேர்க்கக்கூடாது அண்ட் 4ம் சேர்க்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் 2 and 3. இதுதான் ஏயோட ஆன்சர். ஓகே, ஸோ 2 and 3. அண்ட் அடுத்து பி வந்து அதே மாதிரி அடுத்து எக்ஸ் belongs to W. Wனா whole numbers ன்னு அர்த்தம். Whole number starts from 0 1 2 3 and goes on. ஸோ இதே தான் ஹோல் நம்பர்ஸ்ன்றது. நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரியே தான் 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னென்னா ஹோல் நம்பர்ஸுன்றது ஃப்ரண்ட்டில் 0 மட்டும் ஆட் ஆகிருக்கும், 0 சேர்ந்து வரும். அதுதான் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் எந்த நம்பரை செலக்ட் பண்ணி இந்த பிக்காக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது இந்த ஸ்லாஷ் போட்டு செகண்டில் கொடுத்துருக்கிறது டிசைட் பண்ணும். என்ன அப்படின்னா எக்ஸுன்றது எந்த 2 நம்பருக்குள்ளே வருமா? 0லேருந்து 2க்குள்ளே. அப்போ என்னென்ன 0 1 2. இதில் நான் என்ன சொன்னேன், இந்த 2 நம்பரும் சேர்க்கக்கூடாது எப்பயுமே. ஸோ நடுவில் மிடில் இருக்கிறது வெறும் 1 மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம 0 சேர்த்துக்குவோம். ஸோ 0 and 1. 2 வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா இங்கே அந்த கோடு இல்லை. இந்த கோடுனா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு 2 இல்லாதனால லெஸ் தேன் 2 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் தான் நம்ம போடணும், விச் இஸ் 1. ஸோ இதோட ஆன்சர், இந்த பியோட ஆன்சர் வந்து 0, 1. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம சூஸ் பண்ணணும், விச் இஸ் 1 மட்டும். ஆனால் இந்த கோடு போட்டனால 0வையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். ஸோ 0, 1. ஸோ இதுதான் பியோட ஆன்சர். அடுத்து சியோடது வந்து எகெயின் ஃபஸ்ட்டு மாதிரியே எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 and it goes on. ஸோ ஆனால் அதில் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணி, இப்போ நிறைய இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும், அவ்வளோத்தையும் நம்ம இதில் போட முடியாது. நம்மளுக்கு தேவை குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 3, அதாவது 3க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் மட்டும். என்னென்ன 1லேருந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1 and 2 இது 2 தான் 3க்கு முன்னாடி உள்ள நம்பர். அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம், இந்த மாதிரி கோடு வருதான்னு நான் பார்க்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கோடு வரலை, அப்போ எதுவுமே நம்ம ஈக்குவல் டுன்னு எதுவுமே போட முடியாது. ஸோ ஜஸ்ட் 1 and 2 மட்டும்தான். ஸோ ஏவோட ஆன்சர் 2, 3, பியோட ஆன்சர் 0, 1, சியோட ஆன்சர் 1, 2. ஸோ இது 3 தான் நம்ம வச்சு இந்த சம்மு போட போகிற நம்பர்ஸ். ஸோ இது 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென் வெரிஃபை தட் A cross B union C is equal to A cross B union A cross C பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம். அண்ட் செகண்ட் வந்து A cross B intersection C is equals to A cross B intersection A cross C. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு கொஷின் அப்படியே எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எழுதின அப்புறம் இதில் இந்த ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது LHS,
ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ வெரிஃபை, தென் வெரிஃபை தட் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. சில சம்ஸில் ப்ரூவ் அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ரூவ்னா இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்மளே ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இந்த இது மட்டும், இதை எடுத்து நம்ம தனியாக சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் இது ஆர்ஹெச்எஸ், இதை தனியாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ரெண்டோட ஆன்சர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் இருக்கிற கொஷினை எடுத்து எழுதுகிறேன். ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னு போட்டாச்சு. எப்பயுமே சம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து செய்யணும். எப்பயுமே இந்த ஏ கிராஸ்ன்றதுனால ஏவை ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது, ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து செய்ய போகிறோம். பி யூனியன் சி இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை செய்யும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ என்ன, பி என்ன, சி என்ன தெரியணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இங்கே நான் போட போகிறேன். வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2,3 கண்டுபிடிச்சோம், b is equals to 0,1 கண்டுபிடிச்சோம், c is equals to 1,2 கண்டுபிடிச்சோம். இது மூணுமே இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணும்போது பி யூனியன் சியை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். எழுதும்போது எடுத்தோடனே சில பிள்ளைங்க ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னா என்ன, பியோட ஆன்சர் 0,1 அதை போட்டுக்கோங்க. பி இருக்கிற இடத்துல அதோட ஆன்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனியன் போட்டுக்கோங்க. இந்த யூனியன் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சியோடது வந்து 1,2 இல்லையா, 1,2 சியோடது அதை எடுத்து எழுதியிருக்கேன் 1,2. இப்போ இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது உங்களை அது ஈஸியாக இருக்கும் நம்ம யூனியன் பண்ணுறது. யூனியன்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 2 சம்மில் சொல்லிட்டேன், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் யுனைட் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்தையும்னா என்ன, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். பட் ஏதாவது நம்பர் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 2 தடவை போடக்கூடாது, ஒரே வாட்டி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 1 இருக்குது. ஸோ 2 1 இருக்கிறனால நம்ம ஆன்சரில் 2 1 போடக்கூடாது, ஒரே ஒரு 1 தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம யூனியன் பண்ணும்போது என்ன வரும், இங்கே 0 இருக்குது, 0 போட்டேன். இங்கே 2 1 இருக்குது, 2 1த்துக்கு சேர்த்து ஒரே ஒரு 1 போட்டிருக்கேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 2. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஸோ இதுதான் பி யூனியன் சியோட ஆன்சர். ஸோ இந்த சம்மில் பி யூனியன் சி என்ன வருது, 0,1,2. ஓகே, இப்போ பி யூனியன் சி பண்ண அப்புறம் அதை வந்து எது கூட க்ராஸ் பண்ண சொல்கிறாங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அதை ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி போட்ட அப்புறம் இப்போ ஏ இருக்கிற இடத்துல ஏயோட ஆன்சரை எடுத்து கண்டிப்பாக எழுதணும். 2,3 இதோ இருக்கு இல்லையா இது. அடுத்து கிராஸ் இருக்கிற இடத்துல கிராஸ் போட்டுக்கோங்க. பி யூனியன் சினா பி யூனியன் சியோட ஆன்சர் 0,1,2 அதை எழுத்து நான் 0,1,2 போட்டேன். ஸோ ஏவோட ஆன்சர் எழுதிட்டேன், கிராஸ் போட்டேன், பி யூனியன் சியோட ஆன்சர் எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம். கிராஸ் எப்படி பண்ணுவீங்க, 2 சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு நம்பரையும் எடுத்து எழுதணும். அதாவது 2 × 2 = 4ன்றது நம்மளுக்கு டேபிள்ஸ் இல்லையா, 2 2s are 4. ஸோ இந்த 2 2s are 4ன்றது டேபிள்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இப்போ இந்த ஒரு நம்பர் வச்சு இது மூணுத்தையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி, 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 இந்த ஒரு நம்பர் வச்சு இந்த மூணுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும். உங்களுக்கு சில நேரம் இது வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு இது பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் லைனில் அதை முடிச்சிருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறது. இப்போ இந்த 3ல் இந்த 3 நம்பரையும் பண்ணும்போது அதை செகண்ட் லைனில் எழுதுங்க. ஸோ 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2. ஸோ ஃபஸ்ட்டு 2 வச்சு இது மூணுத்தையும் பண்ணியாச்சு, அடுத்து 3 வச்சு இந்த 3 நம்பரையும் பண்ணியாச்சு. ஸோ இதை பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி சின்ன ப்ராக்கெட்ஸ் போடணும். ஆனால் அது ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும். இது எதோட ஆன்சர், ஏ கிராஸ் பி யூனியன் சியோட ஆன்சர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சருன்றதுனால நான் நம்பர் 1ன்னு போட்டேன். அதாவது ஃபுல் இந்த எல்ஹெச்எஸோடது ஃபஸ்ட் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு, அடுத்து ஆர்ஹெச்எஸ் போகிறோம்.
ஸோ A cross B யூனியன் A cross C நம்ம இப்போ பண்ண போகிறோம். வேர் A அதே தான் ஆன்சர் 2,3, B வந்து 0,1, C வந்து 1,2. ஓகே, ஸோ இப்போ இதை RHS நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ RHS இருக்குது. RHS வந்து A cross B யூனியன் A cross C போட்டாச்சு. ஸோ வேர் ஏவை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 2 இடம் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம், ரெண்டாவது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத செகண்ட் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட போகிறோம். A cross B வேர் ஏவோடது வந்து 2,3 அப்படியே எடுத்து போட்டாச்சு, cross பியோடது 0,1. ஸோ A இருக்கிற இடத்துல A போட்டாச்சு, cross போட்டாச்சு, B இருக்கிற இடத்துல 0,1 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். நான் போன சம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சு இந்த 2 நம்பரை முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து இந்த 3 வச்சு இந்த 2 நம்பரை முடிக்கணும். ஸோ எப்படி பண்ணுறது, 2,0 ஃபஸ்ட்டு போட்டாச்சு, 2,1 செகண்டு போட்டாச்சு. அடுத்து 3,0 ஃபஸ்ட்டு போட்டாச்சு, 3,1 செகண்ட் போட்டாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே நம்பர்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த 4 நம்பர் வந்து A cross Bயோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A cross C, A cross C போட்டேன். ஏவோட ஆன்சர் 2,3, கிராஸ்க்கு கிராஸ் போட்டாச்சு. சியோட ஆன்சர் 1,2, ஸோ 1,2 போட்டாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் 2,1 2,1 2,2 2,2, அடுத்து 3,1 3,1 3,2 3,2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வச்சு இது ரெண்டையும் பண்ணியாச்சு, இந்த நம்பரை வச்சு இது ரெண்டையும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க ரெண்டுத்தையும், ஃபுல் கொஷின் என்ன, A cross B யூனியன் A cross C இல்லையா, இந்த கொஷின். அதாவது 2 கொஷினையும் யூனியன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எப்பயுமே அதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது, ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எழுதணும். ஸோ A cross Bயோட ஆன்சர் என்னது, 2,0 2,1 3,0 3,1. A cross Cயோட ஆன்சர் என்னது, 2,1 2,2 3,1 3,2. இதை ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அதாவது 2,0 2,1 3,0 3,1 யூனியன் 2,1 இங்கே இருக்கிறது 2,1 2,2 3,1 3,2. ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுற சொல்கிறாங்க. யூனியன்னா என்ன, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 2,1 இருக்குது, சாரி இங்கே 2,0 இருக்குது. இங்கே வேறு எங்கேயாவது 2,0 இருக்கா பாருங்கள், இல்லை. ஸோ இதை எடுத்து நான் எழுதிட்டேன். அடுத்து 2,1 வேறு எங்கேயாவது இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம ஒரு வாட்டி தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2,1 நான் எழுதுகிறேன். அடுத்து 3,0 வேறு எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஸோ 3,0 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 3,1 வேறு எங்கேயாவது இருக்கா, தோ இருக்குது, இதோ ஒரு 3,1 இதோ ஒரு 3,1, ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு 3,1 நான் எழுதியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் டிக் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 2,2 இருக்குது, ஸோ 2,2 நான் எழுதிட்டேன். இங்கே ஒரு 3,2 இருக்குது, ஸோ 3,2 நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி எழுதிட்டேன். ரிப்பீட் ஆகிருக்கிற 2 விஷயத்துக்கு மட்டும் ஒரு தடவை எழுதியிருக்கேன், ஏன்னா நம்ம 2 வாட்டி எழுதக்கூடாது அதனால். ஸோ இது வந்து RHS ஃபுல் இதோட ஆன்சருன்றனால ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நம்பர் 2ன்னு போட்டேன். அதாவது RHSோட ஆன்சர் இதுன்னு அர்த்தம். இப்போ LHSையும் RHSையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ RHSல வந்து 1 2 3 4 5 6 வருது. 2,0 2,1 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2,0 2,1 2,2. அடுத்து 3,0 3,1 3,2. இதை இந்த 6 இது அப்படியே நீங்கள் LHSல இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ LHSல அதே மாதிரி 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ கவுண்டில் பார்த்தாலும் இதுலேயும் 6 இருக்குது, ஸோ அதுலேயும் 6 இருக்குது. அண்ட் அந்த கவுண்டில் மட்டும் 6 இருக்கக்கூடாது. நீங்கள் உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது இதே நம்பர்ஸ் தான், இந்த நம்பரோட செட்டுங்க தான் அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஸோ ஹென்ஸ் ஃப்ரம் 1 and 2, 1லையும் 2லையும் நாங்கள் பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதனால் LHS is equals to RHS அப்படின்னு சொல்லிட்டு சம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர். அடுத்து செகண்ட் ரோமன் நம்பர், A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ ஃபஸ்ட்டு போன சம் மாதிரியே இதுதான் LHS,
இது ஆர்ஹெச்எஸ். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது எல்ஹெச்எஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். ஸோ இது நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால ஒரே இதில் பண்ணிட்டேன். எல்ஹெச்எஸ் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பண்ணிவிட்டேன், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கம்பேரிட்டிவாக புரியும். ஸோ எல்ஹெச்எஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கொஷின் போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருந்தால் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ பி கிராஸ் சி நான் ஃபஸ்ட்டு எடுத்து செய்ய போகிறேன். இதுக்கும் அதே கொஷின் தான். நம்ம ஏ பிசி மூணுமே என்ன நம்ம கன்சிடர் பண்ணோம் அதே தான் இதுக்குமே. ஸோ பியோட கொஷின் 0,1 போட்டேன், இன்டர்செக்ஷன் போட்டேன். சிக்கு 1,2 கொஷின் 1,2 போட்டேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ போன சப்டிவிஷன்ஸில் வந்து யூனியன் அப்படின்னா நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இங்கே வந்து இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா காமன். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிற நம்பர் எது காமனாக இருக்கோ அதை எழுதணும். ஆனால் அந்த மாதிரி எப்பயுமே காமனாக இருக்கிறது நம்ம பார்க்கும்போது 2 இருந்துச்சுன்னா 2ஐயும் எழுதக்கூடாது, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 தான் எழுதணும். ஸோ இதை பிக்கும் சிக்கும் என்ன இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்கும் சிக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன் நம்பர் 1. இந்த 1 தான் 2 சப்டிவிஷன்ஸ் 2 ப்ராக்கெட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு 1 மட்டும் எடுத்து போட்டுக்கணும். ஸோ இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. அதுக்கு அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது போட்டாச்சு. அடுத்து ஏவோட இதை கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வேர் ஏவோட கொஷின் 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் நம்ம இப்போ தான் பார்த்தோம் நம்பர் 1. ஸோ இது ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. கிராஸ் இன் த சென்ஸ் ஃபஸ்ட்டு இது கூட இதை பேர் பண்ணணும், அப்புறம் இது கூட இதை பேர் பண்ணணும். போன சம்ஸ்லலாம் இங்கே நம்பர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பேர் பண்ணோம். பட் இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2,1 2,1 போட்டோம். அடுத்து 3,1 3,1 போட்டோம். ஃபஸ்ட்டு 2 வச்சு கிராஸ் பண்ணியாச்சு, அடுத்து 3 வச்சு கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் இது மட்டும்தான் வருது. 2,1 வருது, 3,1 வருது. ஸோ எல்ஹெச்எஸோட ஃபைனல் ஆன்சர் முடிகிறனால நான் ஏரோ மார்க் போட்டு நம்பர் 1ன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இதோட எல்ஹெச்எஸ் முடியுது. ஸோ அடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து இதுதான் ஆர்ஹெச்எஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 2 இருக்கிறனால இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், விச் இஸ் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் 2,3 கிராஸ்க்கு கிராஸ் போட்டாச்சு, பியோட ஆன்சர் 0,1. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சு பண்ண போகிறோம். ஸோ 2,0 2,0 அடுத்து 2,1 2,1 அடுத்து 3 வச்சு பண்ண போகிறோம். 3,0 3,0 அடுத்து 3,1 3,1. ஸோ இதுக்கு மொத்தம் 4 ஆன்சர் கிடச்சிருக்கு, விச் இஸ் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பிக்கு அப்புறம் அடுத்த ப்ராக்கெட் ஏ கிராஸ் சி இருக்குது. ஸோ ஏ கிராஸ் சி பண்ண போகிறோம். ஏவோட ஆன்சர் 2,3 கிராஸ்க்கு கிராஸ், சியோட ஆன்சர் 1,2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சு இது ரெண்டுத்தையும் பண்ணணும், அடுத்து 3 வச்சு இது ரெண்டுத்தையும் பண்ணணும். ஸோ 2,1 2,1 2,2 2,2 அடுத்து 3,1 3,1 3,2 3,2. ஸோ மொத்தம் இதுலேயும் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4 வருது, இதுலேயும் ஒரு 4 வருது. இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அந்த கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கொஷின் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இன்டர்செக்ஷன் இன் த சென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ காமனாக என்ன இருக்குது, இந்த 2,0 இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை. அடுத்து இங்கே 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. அப்போ இதுவும் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு 2,1 நான் போட்டேன். அடுத்து இங்கே 3,0 இருக்குது, இங்கே 3,0 இல்லை. ஸோ அதை விட்டுறணும். அடுத்து இங்கே 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. ஓகே, ஸோ 2 3,1க்கும் சேர்த்து ஒரே ஒரு 3,1 போட்டேன். அதுக்கு மேலே இங்கே வந்து 3,2 இருக்குது, ஆனால் இங்கே 3,2 இல்லை. ஸோ இங்கே இருக்கிற 4 மெம்பர்ஸ்லேயும் இங்கே இருக்க 4 மெம்பர்ஸ்லேயும் 2 பேர் தான் வந்து 2 இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ அந்த 2 இடத்துக்கு சேர்த்து 2 நம்பர்ஸ் போட்டேன். ஸோ 2,1 3,1 தான் வந்து இதோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தாலும் 2,1 3,1, ஆர்ஹெச்எஸ் பார்த்தாலும் 2,1 3,1. இது செகண்ட் இது. ஸோ ஃப்ரம் 1 and 2 இந்த 1லேருந்தும் 2லேருந்தும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா
எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குன்னு அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போடணும். இந்த ரெண்டு விஷயமே கண்டிப்பாக போடணும். ஸோ போட்டு இந்த சம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 சம்முமே முக்கியம். இந்த 1.1ல் 6th சம், 7th சம் அண்ட் எக்ஸாம்பிள் 1.3. 1.1லேருந்து சம்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு சம் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸில் இது 3 தான் முக்கியம். ஸோ இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.